ஃப்ரெண்ட்ஸ், இது கிடைக்க ஆசை சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். விஜயா ரொம்பவே மனசொடிஞ்சு ரோகிணி பண்ண தப்ப நினைச்சு மனசொடிஞ்சு போய் இருக்காங்க. அப்போ விஜயா கிட்ட போயிட்டு அண்ணாமலை வந்து இங்க பாரு விஜயா, நீ நடந்துகிட்டது எல்லாமே உனக்கே தப்புன்னு தெரியுதானெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. அந்த ரோகிணி என்னை ஏமாத்திட்டா இல்லைங்க, அது என்னால் மனசு மாறினா கூட ஆற மாட்டேங்குதுன்னு சொல்லி அண்ணாமலை கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை நினைச்சு ரொம்ப வருத்தத்துல முத்து கேட்டுட்டு மீனா பத்தியா அம்மா வந்து எந்த அளவுக்கு வந்து நம்பிக்கை வச்சிருந்தாங்க பார்லர் அம்மா மேல. பார்லர் அம்மா இப்படி பண்ணுவாங்க நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்றாங்க. என்னங்க, நான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. கண்டிப்பா இவங்க ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா நீங்க யாருமே நம்பல. கடைசியில பாத்தீங்களா எப்படிப்பட்ட வேலையை இவங்க செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா மீனா, எனக்கும் சந்தேகம் இருந்ததுதான், ஆனா இப்படிப்பட்ட உண்மையை மறைச்சிருப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. அப்பதே நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல, கடைசியில பத்தியா எப்படிப்பட்ட வேலையை இவங்க செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. உடனே எனக்கு அதுக்காக ரோகிணியை வந்து நம்ம தப்பு சொல்லக்கூடாது, ஒரு வேலை மனோஜ் பிடிச்சு போயிருக்கூடாது, பணக்காரா இருந்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு அத்தை சொல்லியிருப்பாங்க, அதுக்காக கூட இந்த வேலையை செஞ்சிருக்கலாம் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னதும் ஆமா மீனா அப்படி கூட தான் இருக்கலாம்னு சொல்லி முத்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப முத்து உண்மையை கண்டுபிடிப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.